Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் அப்பைநாயக்கன்பட்டி பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்த பரிதாபம். பட்டாசு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் இருந்த அறையில் வெடி விபத்து நிகழ்ந்த நிலையில் 4 அறைகளும் முற்றிலும் தரைமட்டமாயின. விடியா ஆட்சியில் பட்டாசு ஆலைகளில் தொடரும் விபத்துகளால் தொழிலாளர்கள் அச்சம். நிர்வாக திறனற்ற ஆட்சியைப் போல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் காந்தி நகரில் உள்ள திமுக அமைச்சர் துரைமுருகன், திமுக எம்பி கதிர் ஆனந்தின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. துப்பாக்கி ஏந்திய CRPF வீரர்கள் பாதுகாப்பில் 11 மணி நேரம் சோதனை நடைபெற்றது. நடுமோட்டூர் பகுதியில் உள்ள திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. 9 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கி இருப்பதாக தகவல். வேலூரில் திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் அமலாக்கத்துறையினர் 2வது நாளாக சோதனை. கல்லூரிக்கு வரும் அனைத்து வாகனங்களிலும் CRPF வீரர்கள் சோதனை செய்து வருகின்றனர். விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் பெற்றோர் அரசு நிதியை வாங்க மறுப்பு. சிறுமியின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் அதிகாரிகள் காவல்துறை மூடிமறைக்க பார்ப்பதாகவும் பெற்றோர் மீண்டும் குற்றச்சாட்டு. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்புகளை நேரடியாக கொள்முதல் செய்ய ஆன்லைனில் விண்ணப்பிக்க விவசாயிகளுக்கு கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தல். கூட்டுறவுத்துறை இணையதளம் முறையாக வேலை செய்யாத நிலையில் நாங்கள் என்ன இணையத்துடன் கூடிய கணியா வைத்திருக்க முடியும் என விவசாயிகள் கேள்வி. சென்னையில் காற்று மாசு அதிகரித்துள்ள நிலையில் முகக்கவசம் அணிய பரிந்துரை. திராவிட மாடல் ஆட்சியில் சிங்கார சென்னை என்று கூறி சீரழிந்த சென்னையாக மாறி வருவதாகவும் காற்றை கூட சுவாசிக்க முடியவில்லை எனவும் மக்கள் ஆதங்கம். தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் ரயில்கள் தமிழகத்தில் 5க்கும் குறைவான நிலையங்களில் நிற்பதாகவும் கேரளாவில் 16க்கும் மேற்பட்ட இடங்களிலும் நிறுத்தப்படும் அவலம். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் தெற்கு ரயில்வே தமிழகத்தை புறக்கணிக்கும் நிலையில் மக்கள் விரோத திமுக கூட்டணி 40 எம்பிக்கள் தூங்கி வழிவதாக வேதனை. வண்டிகள்ல மிக குறைவாக வெறும் 4 நிறுத்தம் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் அதற்கு 4 மடங்குக்கு அதிகமாக முழு கேரளா பகுதியிலுமே 16க்கும் மேற்பட்ட ரயில் நிறுத்தங்களை அமைத்து கேரளாவுக்கு ஒரு நீதியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியுமான ஒரு வஞ்சிக்கக்கூடிய நிலையை இந்த தென்னக ரயில்வே தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்களத்தூரில் மின் கம்பங்களை முறையாக அகற்றாமல் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு மழைநீர் வடிகால்களை கூட பாதுகாப்பான முறையில் அமைக்க தெரியவில்லையா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உணவகத்தில் வாங்கிய பொரித்த மீனில் துர்நாற்றம் வீசியது குறித்து கேட்டதால் தகராறு. பெண் உள்ளிட்ட 4 பேரின் மண்டையை உடைத்து உடைமைகள் பறித்த உணவக உரிமையாளர் உட்பட 4 பேர் சிக்கினர். திருவண்ணாமலை அருகே நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக மாமியாரை கழுத்தை நெரித்து கொலை செய்த மருமகள். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீது அச்சமின்றி கொலை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி அருகே உறங்கிக் கொண்டிருந்த தாயின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த மகன்.
மனநலம் பாதிக்கப்பட்ட மகனின் செயலை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை அண்ணா நகரில் ஆட்டோ ஓட்டுநரை சக ஓட்டுநரை அடித்து கொலை செய்ததால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் வாய் தகராறெல்லாம் கொலையில் முடிவதால் மக்கள் அதிர்ச்சி. தூத்துக்குடியில் 500 கிராம் கஞ்சாவுடன் 3 மாணவர்கள் சிக்கிய அவலம். கஞ்சாவை யாரிடமிருந்து வாங்கினார்கள், விற்பனைக்காக வைத்திருந்தார்களா என்பது போன்ற விவரங்களை காவல்துறை வெளியிடாததால் பெற்றோர் அதிர்ச்சி. பெங்களூருவிலிருந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆர்செட்டிப்பட்டி பகுதியில் காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ குட்கா சிக்கியது. மாநில எல்லைப் பகுதியில் தமிழ்நாடு போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குட்கா, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கடத்தி வரப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பெங்களூருவிலிருந்து தூத்துக்குடிக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 160 கிலோ குட்கா சிக்கியது. போதைப்பொருள் கடத்தலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் மைனாரிட்டி பாஜகவும் திறனற்ற திமுகவும் திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெங்களூருவிலிருந்து தென்காசிக்கு கடத்தப்பட்ட 1,50,000 ரூபாய் மதிப்புடைய பான், குட்கா பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் குடோனாக தமிழகம் மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்த ஒருவர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் லாட்டரி விற்பனை அமோகம் என மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே சிறுத்தை தாக்கி இளைஞர் உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் வனத்துறையின் அலட்சியமே உயிரிழப்பிற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி கிராமத்தில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டம். சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு செய்து தராமல் ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் விதி மீறல் என கூறி அச்சுறுத்தும் போக்குவரத்து காவல்துறையினரை கண்டு பொதுமக்கள் அச்சம். ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருந்தபோதும் ஏதேனும் ஒரு காரணம் கூறி வசூல் வேட்டை நடத்துவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராசர் கோவிலில் மார்கழி ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 12ஆம் தேதியும் ஆருத்ரா தரிசனம் 13ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தங்கத்தேரில் எழுந்தருளிய அம்மன். திரளான பக்தர்கள் தேரை இழுத்து வழிபாடு செய்தனர். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் நடைமேடை அருகே முட்புதரிலிருந்து 3 மாத பெண் குழந்தை கண்டெடுப்பு. கடந்த அதிமுக ஆட்சியில் புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை திறனற்ற ஸ்டாலின் அரசு கைவிட்டதால் பிஞ்சு குழந்தைகள் குப்பை தொட்டிகளிலும் முட்புதர்களிலும் வீசப்படுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 57,720 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை மீண்டும் குறைந்து வருவதால் நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சி. திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் பசுமை மின்சாரம் வாங்க முடியாமல் தமிழக தொழில்துறையினர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கும் அவலம். திட்டங்கள் இருந்தபோதிலும் இணைப்பில் சிக்கல்கள் உள்ளிட்ட காரணங்களால் நெருக்கடியில் தமிழக தொழில்துறை. வட இந்திய மாநிலங்களில் கடும் பனி மூட்டத்துடன் கடும் குளிரும் நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
தலைநகர் டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன.